வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். இந்த வீடியோ எதை பத்தினது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்தியன் ஆர்மி 2024க்கான நோட்டிபிகேஷன் ஃபார்ம் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ ஜிகே சீரியஸ் டார்கெட் அக்னிவி 2024 ஜிகே ஜிஎஸ் சீரியஸ்ல இது பார்ட் 6 வீடியோ. இன்னைக்கான டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்விடேஷன்ஸ் அண்ட் டிஸ்கவர்ஸ். யார் யாரெல்லாம் எதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி 5 வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்த்தாச்சு. அந்த வீடியோ புதுசா பார்க்காதவங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல டார்கெட் இந்தியன் ஆர்மி 2024 அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கும். அதுக்குள்ள இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோவும் இருக்கும், இதுக்கு அப்புறம் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸும் அதுக்குள்ள தான் வரும். ஜிகேக்கான சீரியஸ் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இது முடிஞ்சதும் ஜிஎஸ்க்கான சீரியஸும் தொடர்ந்து வரும். இது எல்லாமே நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் இருந்து தான் ஒவ்வொரு பேஜும் ஒரு நாளைக்குன்ற கணக்குல ஒவ்வொரு வீடியோவை பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஸ்டடி மெட்டீரியல் நீங்க பை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்க ஃபர்ஸ்ட் லிங்க் டச் பண்ணீங்க அப்படின்னா மெட்டீரியல் பை பண்றதுக்கான லிங்க் வரும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் கொடுத்து பே பண்ணி முடிச்சதும் உங்களுடைய கொடுக்குற மெயில் ஐடிக்கு உங்களுடைய மெட்டீரியல் வந்து ரிசீவ் ஆயிரும். அப்படி வாங்க தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே செகண்ட் லிங்கே ஹவு டு பை ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னு ஒரு யூடியூப் லிங்க் இருக்கும். அதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அண்ட் வேற ஏதாவது டவுட் இருந்தால் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கான டாபிக் உள்ள போயிடலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏரோப்ளேன் யாரு வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ரைட் பிரதர்ஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏரோப்ளேன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சது, ஓகேங்களா? ஸோ இது இப்படிதான் படிக்கணும், ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்று கூட ஸ்கிப் பண்ணாம வந்து பாத்தீங்க அப்படின்னா தெளிவா படிக்க ஆரம்பிச்சிருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹூ இன்வென்டட் ஏரோப்ளேன் அப்படின்னு கேட்பாங்க. ஆப்ஷன்ல ரைட் பிரதர், சார்லஸ் பேபேஜ், அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் உங்களுக்கு தெரிஞ்ச ஆப்ஷனே இருக்கும். இதுல கரெக்டா படிச்சிருந்தீங்க அப்படின்னா அது கரெக்டான ஆன்சர் கொடுப்பீங்க. அப்படி தெரியலன்னா ஏதோ கொடுத்துருவீங்க, அது ராங் ஆன்சர் ஆயிரும், ஓகேங்களா? இப்ப படிக்கும் போதே கரெக்டா படிச்சுக்கலாம், ஓகேங்களா? இப்ப படிக்க தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ சீரியஸா இருக்கும், ஓகேங்களா? இங்கிலீஷ் வந்து சுத்தமா படிக்க தெரியாது இருப்பாங்க, எழுத்துக்கூட்டு கூட படிக்க தெரியாது இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்காக தான் இந்த வீடியோ கம்ப்ளீட்லி மேக் பண்ணியிருக்கோம். அது கண்டிப்பா அவங்களும் ரொம்பவே எஃபோர்ட் போட்டு படிக்குவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் இருக்கும். நெக்ஸ்ட் படிக்கிறவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிருங்க. நல்லா படிக்க தெரியுது அப்படின்னா நெக்ஸ்ட் இன்னும் படிக்க ஆரம்பிங்க, ஓகேங்களா? உங்களுக்கான மேக்ஸ் மெட்டீரியலும் இந்த பிடிஎஃப் மெட்டீரியல் வாங்கும் போதே வந்து கூட சேர்ந்து வந்துடும். அது ஒர்த்தான மெட்டீரியல். ஆல்ரெடி படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம அதை பத்தி வீடியோ ஆல்ரெடி நிறைய கொடுத்துட்டோம். அதை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் ஆர்மி 2024 அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுக்குள்ள நோட்டிபிகேஷன் பார்த்து டீடைல்ஸ், அதுக்கப்புறம் பெஸ்ட் புக், அதுக்கப்புறம் மெட்டீரியல் பை பண்ற லிங்க் எப்படி எல்லாமே இருக்கும். அதுல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரெண்டாவது கொஸ்டினுக்குள்ள போயிடலாம். ஹூ இன்வென்டட் கம்ப்யூட்டர்? கம்ப்யூட்டர் யார் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சது அப்படின்னா சார்லஸ் பேபேஜ். ஸ்கூல் டைம்ல இருந்து நம்ம படிச்சிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் டைனமைட் யாரு கண்டுபிடிச்சது? டைனமைட் யாரு கண்டுபிடிச்சது அப்படின்னா ஆல்ஃபர்ட் நோபல் தான் டைனமைடை வந்து கண்டுபிடிச்சது, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் பல்ப். எலக்ட்ரிக் பல்பை கண்டுபிடிச்சது யாரு? தாமஸ் ஆல்வா எடிசன். சின்ன வயசுல இருந்து எல்லாமே படிச்சுட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டீம் இன்ஜின். ஸ்டீம் இன்ஜினை யாரு கண்டுபிடிச்சது அப்படின்னா ஜேம்ஸ் வாட் தான் ஸ்டீம் இன்ஜினை கண்டுபிடிச்சது. அதுக்கப்புறம் டெலிகிராப் கோடு. டெலிகிராப் கோடு யார் கண்டுபிடிச்சது? சாமுவல் எஃப்பி மார்ஷ். சாமுவல் எஃப்பி மார்ஷ் தான் வந்து டெலிகிராப் கோடை வந்து கண்டுபிடிச்சது. எக்ஸ்ரே எடுப்போம் இல்லையா, அந்த எக்ஸ்ரே கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா விஎம் ரான்டேஜன். ரான்டேஜன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ரான்டேஜன் தான் எக்ஸ்ரே கண்டுபிடிச்சது. ரேடியம் கண்டுபிடிச்சது வந்து பாத்தீங்க அப்படின்னா மேரி பீரி கியூரி, ஓகேங்களா? மேரி பீரி கியூரி தான் ரேடியமே கண்டுபிடிச்சது. டெலிவிஷன், அதாவது நம்ம டிவி பார்ப்போம் இல்லையா, அந்த டிவியவே கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ஜான் லாகி பார்ட். ஜான் லாகி பார்ட் அப்படின்றவர் தான் வந்து டெலிவிஷனை கண்டுபிடிச்சது. ரேடியோ கண்டுபிடிச்சது யாரு? மார்கோனி. சினிமாவை கண்டுபிடிச்சது யாரு? ஏஎல் அண்ட் ஜே லுமேரி. சினிமாவை கண்டுபிடிச்சது யாரு? ஏஎல் அண்ட் ஜே ஜுமேரி. டீசல் இன்ஜினை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா ருடோல்ஃப் டீசல். ருடோல்ஃப் டீசல், அவரோட பேரும் டீசல் தான் முடியும். டீசல் இன்ஜினை கண்டுபிடிச்சது ருடோல்ஃப் டீசல், ஓகேங்களா? இன்சுலினை கண்டுபிடிச்சது யாரு? ஃபெட்ரிக் பேண்டிங் என்றவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்சுலினை கண்டுபிடிச்சது. அதுக்கப்புறம் வேக்சினேஷன் அப்படின்ற ஒண்ணு வந்து கண்டுபிடிச்சது. நம்ம எல்லாமே வேக்சினேஷன் போடுவோம், ஏதோ ஒரு தடுப்பூசி அப்படின்னு ஒரு இதை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா எட்வர்ட் ஜென்னர் தான் வேக்சினேஷனை கண்டுபிடிச்சது. பென்சிலினை யாரு கண்டுபிடிச்சது அப்படின்னா அலெக்சாண்டர் பிளமிங் தான் பென்சிலினை கண்டுபிடிச்சது. ஸ்விங் மெஷினை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா இசாக் எம் சிங்கர் அப்படின்றவர் தான் ஸ்விங் மிஷினை கண்டுபிடிச்சிருக்காரு. டெலிபோனை யாரு கண்டுபிடிச்சது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அலெக்சாண்டர் கிரஹாம் தான் டெலிபோனை கண்டுபிடிச்சது. இந்த கொஸ்டின் நம்ம ஸ்கூல் டைம்ல இருந்தே படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பிரிண்டிங் பிரஸ், அதாவது நம்ம டைப் அடிக்கிற பிரிண்டிங் பிரஸ் இருக்கு இல்லையா, அப்புறம் இந்த பிரிண்டிங் பிரஸ் எல்லாமே போயிருப்பீங்க. அந்த பிரிண்டிங் பிரஸ் கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ஜான் ஜெண்டன்பெர்க் அப்படின்றவர் தான் பிரிண்டிங் பிரஸ் கண்டுபிடிச்சது. இது வந்து ரிவால்வர் யார் கண்டுபிடிச்சது அப்படின்னா சாமுவல் காட் அப்படின்றவர் தான் ரிவால்வரை கண்டுபிடிச்சது. அப்புறம் ஆட்டம் பாம்பை கண்டுபிடிச்சது யாரு? ஓப்பன்ஹைமர். நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோ பார்த்திருந்தோம். அதாவது ஹிரோஷிமா நாகசாமியில ஆட்டம் பாம்பு போடுவாங்க இல்லையா, அது வந்து பாத்தீங்க அப்படின்னா
அதை மேக் பண்ணவரே ஹோபன்ஹைமர் தான். ஹோபன்ஹைமரை பற்றி ஒரு படமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருக்காங்க. ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இங்கிலீஷ் டப்பிங்கில் இருக்குது. அந்த படம் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அதை பற்றி ஃபுல்லியாக தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் டெலிஸ்கோப்பை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா, அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக தெரியல. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தப்பாக கொடுத்துருக்காங்க. டெலிஸ்கோப் கண்டுபிடிச்சது யாரு? கலீலியோ. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது இல்லை. ஓகேங்களா. கலீலியோ தான் டெலிஸ்கோப்பை கண்டுபிடிச்சி. இதில் தப்பாக கொடுத்துருப்பாங்க மெட்டீரியல். ஓகேங்களா. ஆனால் இந்த நோட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைடில் எழுதியிருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெஷின் கன்னை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா நம்மளுடைய ரிச்சர்ட் கேட்லிங் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெஷின் கன்னை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெலிஸ்கோப் கண்டுபிடிச்சது கலீலியோ. தெர்மோமீட்டர் கண்டுபிடிச்சது தான் வந்து உப்பர்ஷே அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இந்த ஆன்சர் வந்து கீழேயும் மேலேயும் மாறி இருக்கு. ஓகேங்களா. அது தெளிவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மெஷின் கன்னை கண்டுபிடிச்சது யாரு? ரிச்சர்ட் கேட்லிங். லேசரை கண்டுபிடிச்சது யாரு? சார்லஸ் ஹெச் டவான்ஸ்ன்றவர் தான் லேசரை கண்டுபிடிச்சது. ரேடாரை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா டைலர் அண்ட் யங் டேபர்ட் அப்படின்றவர் தான் வந்து ரேடாரை கண்டுபிடிச்சது. இப்போ இந்த வீடியோ எல்லாமே கம்ப்ளீட்லி பார்த்துருப்பீங்க. இப்போ ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சது யாரு? ரைட் பிரதர்ஸ். கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சது சார்லஸ் பாபேஜ். டைனமிக் கண்டுபிடிச்சது ஆல்ஃபர்ட் நோபல். எலக்ட்ரிக் பல்பை கண்டுபிடிச்சது தாமஸ் ஆல்வா எடிசன். ஸ்டீம் இன்ஜினை கண்டுபிடிச்சது ஜேம்ஸ் வாட். டெலிகிராஃப் கோடை கண்டுபிடிச்சது சாமுவல் எஃப்.டி. மோர்ஸ். எக்ஸ்ரே கண்டுபிடிச்சது வில்லியம் ரான்டெஜன். ரேடியம் கண்டுபிடிச்சது மேரி அண்ட் பியூரி கூரி. டெலிவிஷனை கண்டுபிடிச்சது ஜான் லாகிட் பைட் அப்படின்றவர் தான் டெலிவிஷனை கண்டுபிடிச்சது. ரேடியோவை கண்டுபிடிச்சது மார்கோனி. சினிமாவை கண்டுபிடிச்சது A&J லுமெரி அப்படின்றது தான் சினிமாவை கண்டுபிடிச்சது. டீசல் இன்ஜினை கண்டுபிடிச்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ருடோல்ஃப் டீசல். இன்சுலினை கண்டுபிடிச்சது ஃபெட்ரிக் பேண்டிங். வேக்சினேஷனை கண்டுபிடிச்சது எட்வர்ட் ஜென்னர். அப்புறம் பென்சிலை கண்டுபிடிச்சது யாரு? அலெக்சாண்டர் ஃபிளமிங். அப்புறம் ஃபிங் மிஷனை கண்டுபிடிச்சது யாரு? ஈசக் எம் சிங்கர். இது எல்லாமே கம்ப்ளீட்லி இது வேர்ல்ட்ஸ் வந்து 10 டைம் வந்து படிச்சு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜியோகிராபிக்கல் டிஸ்கவர்ஸ். இப்போ பார்த்தது வந்து நம்ம இன்வென்டேஷன் டிஸ்கவர். இப்போ புவியியல் சார்ந்த ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சது யார் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 கொஸ்டின் இருக்கு. இது என்ன அப்படின்றத பார்த்துலாம். அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா கிறிஸ்டோபர் கொலம்பஸ் தான் அமெரிக்காவே கண்டுபிடிச்சது 1492. ஓகேங்களா. ஹூ இன்வென்டட் அமெரிக்கன் அப்படின்னு கேட்பாங்க. ஆப்ஷன்ல சார்லஸ் பவேஜ், அதுக்கப்புறம் ராபர்ட் பேரி, அதுக்கப்புறம் வாஸ்கோடாமா, கொலம்பஸ்ன்னு இருக்கும். நீங்க கொலம்பஸ் தான் படிச்சீங்க. அப்போ கொலம்பஸ் கொடுத்துட்டு வந்து இருந்தோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஹவாய் ஐஸ்லாண்ட்ஸை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா கேப்டன் ஜேம்ஸ் குக் அப்படின்றவர் தான் ஹவாய் ஐஸ்லாண்ட்ஸை கண்டுபிடிச்சது 1778 வருஷத்துல. ஓகேங்களா. அப்புறம் நார்த் போல் சவுத் போல் அதுக்கப்புறம் இது எல்லாமே இருக்கு இல்லையா. அதுல நார்த் போல கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ராபர்ட் பியரி தான் நார்த் போல கண்டுபிடிச்சது 1909 வருஷம். இந்த வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சி ரூட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது வாஸ்கோடாமா தான் முதல்ல சி ரூட் ஆஃப் இந்த கடல் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாஸ்கோடாமா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சி ரூட் டு இந்தியா. சி ரூட் டு இந்தியானா யார் அப்படின்னா வாஸ்கோடாமா தான் சி ரூட் டு இந்தியா 1498 வருஷம். ஓகேங்களா. சவுத் போல் இப்போ நார்த் போல் எங்க? ராபர்ட் பேரி. சவுத் போல் வந்து ரொனால்ட் அமண்ட்சன் தான் வந்து சவுத் போல் 1911. ஓகேங்களா. ஆப்பிரிக்கா கண்டுபிடிச்சது யாரு? டேவிட் லிவிங்ஸ்டோன் தான் வந்து ஆப்பிரிக்காவை கண்டுபிடிச்சது. ஆஸ்திரேலியா கண்டுபிடிச்சது யாரு? ஜேம்ஸ் குக் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவை கண்டுபிடிச்சது 1770 வருஷம். இப்ப அமெரிக்கா கண்டுபிடிச்சது யாரு? கொலம்பஸ் 1492. ஹவாய் ஐஸ்லாண்ட்ஸை கண்டுபிடிச்சது கேப்டன் ஜேம்ஸ் குக். ஓகேங்களா. நார்த் போல கண்டுபிடிச்சது ராபர்ட் பியரி. சி ரூட் ஆஃப் இந்தியா யாரு? வாஸ்கோடாமா தான். ஓகேங்களா. சவுத் போல யார் கண்டுபிடிச்சது? ரோல்ட் அமண்ட்சன் தான் சவுத் போல கண்டுபிடிச்சது 1911 வருஷத்துல. அப்புறம் ஆப்பிரிக்காவை கண்டுபிடிச்சது டேவிட் லிவிங்ஸ்டோன். ஓகேங்களா. ஆஸ்திரேலியாவை கண்டுபிடிச்சது ஜேம்ஸ் குக் 1770 வருஷத்துல. இப்போ இந்த எல்லாமே தெளிவா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோஸ் டெய்லி பார்க்கறதுக்கு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சீரியஸ் தொடர்ந்து வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது இந்தியன் ஆர்மி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனல் அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் டெய்லி பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டி மோட்டிவேட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.